கோடை காலத்தில் ஆரோக்கியமாக இருக்க இந்த 13 விஷயங்களை கண்டிப்பாக சாப்பிடுங்க. வணக்கம் நண்பர்களே. கோடைக்காலம் வந்தாலே வாழ்க்கையின் வேகம் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி தோணுதா? உடம்பு எப்போதும் சோர்வாக இருக்கும், முகத்தில் இருந்த பளபளப்பு குறைஞ்சு போகும், மனசுக்குள்ள ஒரு விதமான சலிப்பு சோர்வு குடியிருக்கும். சூரியன் வீசும் ஒவ்வொரு கதிரும் நம்ம உடம்புல இருக்கிற சக்தியை மெதுவாக இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஆண்டும் கோடைக்காலம் வந்தால் எப்படியாவது இந்த சீசன் முடிஞ்சா போதும்னு நினைக்கிறவங்களா நீங்கள்? அப்படின்னா இன்னைக்கு சொல்ல போகிற இந்த தகவல் உங்கள் வாழ்க்கை மாற்றக்கூடியதாக இருக்கும். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கடுமையான வெயில்லையும் நீங்கள் புத்துணர்ச்சியோட உற்சாகமாக சந்தோஷமாக இருக்க முடியும்னு நான் சொன்னால் நம்புவீங்களா? இப்போவும் வெறும் தண்ணீர் மட்டும் குடிச்சு வெயிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்ணுறீங்களானா அது முழுமையான தீர்வு கிடையாதுங்க. நம்ம உடம்புக்கு வெறும் தண்ணீர் மட்டும் போதாது. சரியான சத்துக்கள், உடலுக்கு சமநிலை தரும் உணவுகள் மற்றும் இயற்கையான குளிர்ச்சி தரும் பொருட்களும் தேவை. கோடை காலத்தில் நம்ம உடம்பு ஒரு வறண்ட நிலம் மாதிரி ஆகிடும். அங்கே டீஹைட்ரேஷன், பலவீனம், தலை சுற்றல், வயிறு பிரச்சனைகள் எல்லாம் தொடர்ந்து தாக்கி கொண்டே இருக்கும். ஆனால் நல்ல விஷயம் என்னென்னா, இதை சமாளிக்க எந்த விலையுயர்ந்த மருந்தோ சப்ளிமெண்ட்ஸோ தேவையே கிடையாது. நம்ம வீட்டு கிச்சன்லேயே உடம்ப உள்ளிருந்து குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ளும் 13 இயற்கை பொக்கிஷங்கள் இருக்குங்க. வாங்க இப்போ அந்த பயணத்தை ஆரம்பிப்போம். முதல்ல சொல்லட்டுமா? தர்பூசணி தான். தர்பூசணியை பற்றி பார்க்கலாமா? கோடை காலத்தோட இந்த சிவப்பு நிற ஜூசியான பழம் வெறும் ருசி மட்டும் தராது, உடம்புக்கே ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கும். இதில் சுமார் 90% தண்ணீர் இருக்குது. அது உடம்ப உடனடியாக ஹைட்ரேட்டாக வச்சுக்கொள்ள உதவும். வெயிலில் கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்த பிறகு ஒரு கிண்ணம் குளிர்ந்த தர்பூசணி சாப்பிட்டா அது வெறும் தாகத்தை மட்டும் தணிக்காதுங்க, மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு பெரிய ரிலாக்ஸ் உணர்வை தரும். முகத்தில் கூட ஒரு தனி க்ளோ வரும். அது எந்த விலையுயர்ந்த ஃபேஷியலையும் விட நல்லதுங்க. அடுத்தது சொல்லட்டுமா? வெள்ளரிக்காய். வெள்ளரிக்காய் வெறும் சாலட் பொருள் மட்டும் கிடையாது, அது உங்கள் வயிற்றுக்கே நல்ல பலன் கிடைக்கும். இதில் இருக்கும் ஃபைபர் சத்து ஜீரண சக்தியை மேம்படுத்தும், மலச்சிக்கல் மாதிரி பிரச்சனைகளையும் குறைக்கும். கோடை காலத்தில் வயிறு எப்போதுமே கனமாக இருக்கிறது போல் இருக்கும். ஆனால் தினமும் வெள்ளரிக்காய் சாப்பிட்டிங்கன்னா வயிறு லேசாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்போது அடுத்ததை பற்றி பேசலாமா? தேங்காய் தண்ணீர் தான். இப்போதெல்லாம் சோர்வு போகணும்னு பலர் என்ன பண்ணுறாங்க, கோல்ட் ட்ரிங்க்ஸு அல்லது எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறாங்க. ஆனால் அது உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதுக்கு பதிலாக தேங்காய் தண்ணீர் குடித்தா உடம்புக்கு இயற்கையான சக்தி கிடைக்கும். இதில் இருக்கும் பொட்டாசியம், மெக்னீஷியம் மாதிரியான சத்துக்கள் உடம்பை உடனே புத்துணர்ச்சியாக மாற்றுங்க. கிட்னிக்கும் நல்ல பாதுகாப்பு தரும். கோடை காலத்தில் நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துருவோமா? அடுத்தது என்னென்னா, கோடை காலத்தில் தயிரோட முக்கியத்துவம் அதிகம்தான். தினசரி உணவில் தயிரை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது உடம்பை உள்ளிருந்து குளிர்ச்சியாக வச்சுக்கும், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும். வயிற்று எரிச்சல், கேஸு, அசிடிட்டி மாதிரி பிரச்சனைகள் தயிரால் கொஞ்சம் குறையும். அதே மாதிரி எப்படினாலும் சாப்பிட்லாம். லெசியா, அதாவது தயிரில் சர்க்கரை கலந்து சாப்பிடுவாங்க, அதுவும் சாப்பிட்லாம். இல்லாட்டி தயிர் வெங்காயம் சாப்பிட்லாம், ரைத்தான்னு சொல்லுவாங்க, அது சாப்பிட்டாலும் சரி. எல்லா விதத்துலேயும் அது நன்மை தாங்க. அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? மோர் தான். ஆயுர்வேதத்தில் மோரை அமிர்தம்னு சொல்லுவாங்க. மோர் வெறும் பானம் மட்டும் இல்லைங்க, அது ஒரு இயற்கை மருந்து மாதிரி. சாப்பாடு முடிஞ்ச பிறகு ஒரு கிளாஸ் மோர் குடித்தா ஜீரண சக்தி நல்லா வேலை செய்யும். உடம்புல தண்ணீர் குறைபாடு வராமலும் பாதுகாக்கும். வெயிலோட தாக்கத்திலிருந்து காப்பாற்ற மோர் ஒரு இயற்கை கவசம் மாதிரி வேலை செய்யும். புதினாவும் கோடை காலத்தில் ஒரு மந்திரம் மாதிரி தாங்க. அதோட வாசனையே மனசை புத்துணர்ச்சியாக மாற்றும். அஜீரணம் இல்லாட்டி உடல் சோர்வு இருந்தால் புதினா உடனடியாக நிவாரணம் தரும். புதினா சர்பத் இல்லாட்டி சட்னி உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கொள்ள உதவும். அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? மாங்காய் பானம் தான். பச்சை மாங்காயில் செய்யப்படும் இந்த பானம் ருசியானதோடு மட்டும் இல்லாமல் கோடை காலத்தில் உடம்பை பாதுகாப்பும் சக்தி வாய்ந்த பானமும் தான். இது உடம்புல எலக்ட்ரோலைட்ஸ் குறைபாட்டை சரி செய்யும், ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் காப்பாற்றும். அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? வில்வ பழ சர்பத்தும் கோடை காலத்தில் ரொம்ப நல்லது. வயிறு சரியாக சுத்தமாக இல்லையா, உடம்புக்குள்ள அதிகம் வெப்பம் இருப்பது போல் தோணுதா, அப்படின்னா வில்வ பழ சர்பத் ஒரு இயற்கை மருந்து மாதிரி வேலை செய்யும். இது ஜீரணத்தை மேம்படுத்தி குடலுக்கு குளிர்ச்சி தரும். ஆரஞ்சு மற்றும் சாத்துக்குடி மாதிரி பழங்களும் கோடை காலத்தில் மிகவும் முக்கியம். இதில் நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. அது சருமத்தை சூரியனின் தீங்கான கதிர்கள்லேருந்து பாதுகாக்கும், உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகரிக்கும்.
அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? ரொம்ப முக்கியம். சுரைக்காயை பலர் பெருசா கவனிக்கவே மாட்டாங்க. ஆனா, கோடை காலத்துல சாப்பிட சிறந்த குளிர்ச்சியான காய்கறிகள்ல இதுவும் ஒன்று. இது உயர் ரத்த அழுத்தத்த கட்டுப்படுத்தும், இதயத்தின் அழுத்தத்தையும் குறைக்கும். இப்போ பலர் தூக்கி எறிஞ்சு விடும் ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாமா? தர்பூசணி விதைகள் தான். இந்த சின்ன சின்ன விதைகள்ல நிறைய சக்தி இருக்கு. இதுல புரோட்டீன் மற்றும் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கு. அது உடம்புக்கு பலம் தரும், முடி கொட்டும் பிரச்சனையை குறைக்க உதவும். எலுமிச்சை ஜூஸை சரியான முறையில் குடிச்சிங்கன்னா அது கோடை காலத்துக்கு சிறந்த பானமாக இருக்கும். இது உடம்பின் pH அளவை சமநிலைப்படுத்தும், உடனடியாக எனர்ஜி தரும். இறுதியாக இரவு உணவிற்கு லேசான காய்கறி சூப் மிகவும் நல்லது. கோடை காலத்தில் ஜீரண மண்டலம் கொஞ்சம் மெதுவாக தான் வேலை செய்யும். அதனால் லேசான உணவு சாப்பிட்றது நல்லது. சூப் உடம்புக்கு தேவையான சத்துக்களையும் தரும், நல்ல தூக்கத்துக்கும் உதவும். ஆனால் நண்பர்களே, நல்ல உணவுகள் மட்டும் சாப்பிட்டா போதாது, சில தவறான பழக்கங்களையும் தவிர்க்கணும். அதிகமாக டீ மற்றும் காஃபி குடிக்கிறது உடம்பை டீஹைட்ரேட் ஆக்கிடும். அதனால் அதை குறைக்கணும். ஜங்க் ஃபுட் மற்றும் அதிக மசாலா உணவுகளையும் தவிர்க்கணும். அது வயிற்று பிரச்சனைகளையும் அதிகப்படுத்தும். மிக முக்கியமான விஷயம், காலை வயிற்றில் கடுமையான வெயிலில் வெளியே போகாதீங்க. நினைவில் வச்சுக்கோங்க, நம்ம உடம்பு ஒரு கோவில் மாதிரிங்க. சரியான உணவு தான் அதற்கான பூஜை. இந்த பழக்கங்களை நீங்கள் பின்பற்றினீங்கன்னா இந்த கோடை காலத்தை சுலபமாக கடந்து போவதோடு மட்டும் இல்லாமல் முழு சீசனும் ஆரோக்கியமாகவும் உற்சாகமாகவும் இருக்க முடியும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா அப்படின்னா இதை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரோட பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் ஒரு ஷேர் கூட யாரோ ஒருவரோட ஆரோக்கியத்தை காப்பாற்றலாம் இல்லையா? வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்களுக்கு பிடித்த சம்மர் ட்ரிங்க்ஸ் எதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்படிப்பட்ட பயனுள்ள மற்றும் வாழ்க்கையை மாற்றக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம டெய்லி ஆன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. வீடியோவை கடைசி வரையும் பார்த்ததற்கு மனமார்ந்த நன்றி. நம்ம சேனல்ல பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர்